ரொம்ப நாளுக்கு அப்புறம் இஷ்டாங்க அப்டேட் பண்ணுறது ஒரே பைக் சுத்தமாக இருக்குது. அது சன்லைட்டு சரியாக அங்கே கிடைக்கலாட்டி அது தண்ணிக்குள்ளே இருக்கு சரியாக பார்க்க முடியல. இப்போதைக்கு நம்ம முதல் வாங்கிட்டு வந்த ஃபாக்ஸ் டைல் வந்து அது டோட்டலாக அழுகிருச்சு. ஆனால் அதிலேருந்து புதுசாக தளிர் விட்டு இப்போ கொஞ்சம் நல்லா வளர்ந்துக்கிட்டு வருது. இப்போது இந்த டப்பில் ஒன்றுமே இல்லை. இதில் நம்ம ஜஸ்ட் இந்த அழுகின பிளான்ட்ஸை மட்டும்தான் போட்டு வச்சுருக்கோம். எதுக்கு இதை போட்டு வச்சுருக்கோம்னா, இது க்ரீன் வாட்டர் கல்ச்சர் பண்ணுறதுக்காண்டி போட்டு வச்சுருக்கோம். இப்போ தான் கொஞ்சமாக அந்த க்ரீன் கலரில் மாறிக்கிட்டு வருது. எனக்கு இது எப்படி தெரியும்னு தெரியலை. நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷுமே சரியாக அதில் தெரிய மாட்டேங்குது. நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம மயில் மாணிக்கம் கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு. அதை வந்து இந்த டாப்புக்கு ஏற்றி விடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கயிறு கட்டி வச்சுருக்கோம். இதை பிடிச்சிக்கிட்டு அது நேராக அப்படி வந்துடும். இந்த இடத்துல வந்துடுச்சு. இவ்வளோ தூரத்துக்கு வந்தால் போதும். எவ்வளோ நாள் கழிச்சு இது பூ விடுன்னு தெரில. பூ விட்டால் தான் இதில் இருந்து நமக்கு சீட்ஸ் எல்லாம் கிடைக்கும். அந்த ஃபீமேல் ஒன்று பல்காக இருந்ததில்ல, அதோட வயிறு ஸ்லிம்மான மாதிரி இருக்குது. மேபி குட்டி போட்டிருக்கலாம். ஆனால் இந்த தண்ணியில் ஒன்றுமே தெரியலை. குட்டி எங்கேயாவது ஹைடாக இருக்கும். அது கொஞ்சம் சன்லைட் இருந்துச்சுன்னா நல்லா கிளியராக. கைஸ், தெரியுது அவங்களுக்கு குட்டி குட்டியாக நிறைய மீன் கிடக்குது. இது கேமராவில் தெரிய மாட்டேங்குது. இப்போ தெரியுதா? கொஞ்சம் குட்டீஸ் கிடக்குது. இன்றைக்கி தான் பொரிச்சிருக்கும் போல். இப்போதைக்கு இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இந்த போதா குட்டி மீன், இதை மட்டுமே குட்டி மீன்ஸ். ஓகே, ஒரு நல்ல செய்தி இன்னைக்கு. இந்த க்ரீன் வாட்டர் கொஞ்சம் நல்லா கல்ச்சர் ஆனதுக்கப்புறம் மேபி இந்த ஏதாவது ஃபிஷ் வாங்கி போடலாம். இதுலேயுமே ஒரு ஃபாக்ஸ் டைல்லேருந்து தளர் வருது. ஆக்சுவலி இது மட்டும் அழுகிருச்சுன்னு நினச்சேன். பட் இதில் வந்து ஒன்று ஃப்ரெஷ்ஷாக தளர் வருது. நல்ல விஷயந்தான். இது இருந்தா தெரியுதா? அது என்னன்னு தெரியல. நம்ம அங்கே வாங்கிட்டு வரும்போது நல்லா அங்கே இருக்குது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அழுகிடுது. ஆனால் அதில் அழுகினதுக்கப்புறம் சில இதுலேருந்து துளிர் வந்து புது அந்த ஃபாக்ஸைட் பிளான்ட் வருது. இதிலும் அப்படி தான் வந்திருக்குது. முதல்ல நிறைய வாங்கிட்டு வந்தேன். 20 ருபீஸ்க்கு வாங்கிட்டு வந்தேன். அது எல்லாமே அழுகினதுக்கப்புறம் இது வந்து புதுசாக வந்திருக்கு தளர். நம்ம வாட்டர் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இது வந்து அடாப்ட் ஆகிருக்கும். ஆனால் இந்த கப்பீஸ் வந்து இந்த பெலட்டை ஏன் சாப்பிட மாட்டேங்குதுனே தெரில. வாங்கிட்டு வந்து இவ்வளோ நாளில் ஒரு பெலட்டை கூட சாப்பிடல. அம்புட்டு கீழே தான் கிடக்குது. உள்ளே ட்ரெயின் ஆயிடுச்சு. மயில் மாணிக்கம் நல்லா வளருது. ஆனால் மொட்டு எதுவும் விடுற மாதிரியே தெரியலை. நமக்கு மொட்டு விட்டால் தான் தெரியுது. அது என்ன கருகுது, ஏன் கருகுதுன்னு தெரியலையே. ஒரு வேளை இவ்வளோ நாளைக்கு கீழே இருந்துட்டு இது மேலே வந்ததுனால அதிகமான வெயில் தாங்க முடியாமல் கருகி இருக்கலாம். இந்த வலையை போட்டால் தப்பிக்குன்னு பார்த்தோம். ஆனால் அந்த ஒரு மாலி ஃபிஷ் ஒன்று மட்டும் கிடந்துச்சுல, அது என்ன ஆயிடுச்சுன்னா இந்த வலைக்கு மேலே வந்து மூச்சு விட முடியாமல் சஃபகேட் ஆகி அது இறந்துருச்சு. அது இதில் தான் புதைச்சி வச்சுருக்கேன். அதனால்
இது போட்டும் வேஸ்ட்டு தான். இதை போடுறதுனால மேபி காக்கா குருவி எதுவும் வந்து இந்த தண்ணியை இது பண்ணாமல் இருக்கும். அதுக்காண்டி வேணால் இதை இந்த நெட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் போல். மற்றபடி இதை வச்சு நோ யூஸ். மீன்லாம் மறுபடியும் இந்த ஹோல்ஸ் பெருசாக இருக்கிறதுனால இது வழியாக எகிரி குச்சி வெளியே வந்துடுது. இதை விட கொஞ்சம் சின்ன ஹோல்ஸ் இருக்க மாதிரி நெட்டு தான் வாங்கி வைக்கணும். க்ரீன் வாட்டர் கல்ச்சர் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது.